இந்த நாளில் கூட ஆவியானவர் குடும்பமாய் உங்களுக்கு முன்பாக நிற்க வைத்த தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரத்தை இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே உங்களெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப எங்களுக்கு எப்படி சொல்றது, பொறாமையா நீங்க எப்படி சொல்லலாம், நீங்க உண்மையாகவே ரொம்ப விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, ஐயாவை நான் முதல் முறை தான் நான் என் அம்மா வீட்டில் அந்த ப்ரேயரில் பார்த்தேன். அவருடைய அந்த செய்தி உண்மையாகவே ரொம்ப வித்தியாசமா இன்னைக்கும் எங்களுக்கு அப்படியே மெமரி அப்படியே நான் யோசித்து பார்த்தா அப்படியே எப்படி சொல்றது, ஸ்கிரீன்ல படம் போற மாதிரி அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் மனதில் அப்படியே இருக்கு. அப்போ யோசித்தோம், ஐயோ ஒரு நாளைக்கே நமக்கு இவ்வளோ சந்தோஷமா இவ்வளோ நிறைவான வார்த்தைகள் ஆண்டவர் கொடுத்துருக்க, அவர் தாசனைகளை காமிச்சிருக்காரு. அந்த சபை மக்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள், விசேஷித்தமானவர்கள். நான் நிறைய யோசனை அவர் பேசுற வார்த்தைகள் அடுக்கும்படியாகவே இருக்கும். ரொம்ப சந்தோஷப்படுவோம், சிரிப்போம். உண்மையாகவே அது கீழ்வை. அல்லேலூயா. எல்லாருக்கும் அது கிடைக்காது. வசனம் அப்படிதான் சொல்றது, யாரோனை போல அழைப்பெறாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை பண்ண முடியாதுங்க, செய்ய முடியாது. ஆகவே இருக்கிற ஒவ்வொருவரும் உண்மையாகவே நீங்க விசேஷித்தமானவர்கள். உங்களுக்கு கிடைத்த போதகளையா ரொம்ப கியூட்டு. ஆமா, அது நாங்க உண்மையாவே அது வார்த்தையே வர்ணிக்க நிறைய காரியங்கள் நிறைய அந்த ஒரு 1 hour பேசியிருப்பாங்க. ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. ரொம்ப எங்களுக்கு உண்மையாவே தானியலை குறித்து, யோபை குறித்து, நோவாவை குறித்து நிறைய கவனம் குறித்து பேசினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விசேஷமா நம்ம செய்ய வேண்டிய காரியம் போவதற்காக, குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கலாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, இந்த நாட்கள்ல பிசாசு என்ன பண்றான், எவர்களை ஆமா நாம் கேட்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய ஊழியர்கள் அவர் போக்கு விடவெல்லாம் அவருடைய சமூகம் அவருக்கு முன்னும் பின்னுமா இருந்து வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிப்பது யாருடைய கடமைங்க? சபையார இருக்கிற ஒவ்வொருடைய கடமையாக இருக்குது. அல்லேலூயா. தொடர்ந்து எங்கள் குடும்பத்துக்காக செலுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஆண்டவர் புறத்திலே இந்த நேரத்தில் செய்திக்காக நாம் செபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மத்தியான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நாளில் கூட ஆவியானவர் தாமே உங்கள் அனாதி தீர்மானத்தின்படியாய் இயேசுவா நாங்கள் எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம், ஆனாலும் அனாதி கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் எங்கள் குடும்பமாய் இந்த நாளை இணைத்தோம். இந்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் சபையாய் மக்கள் நன்றிகளை ஏறெடுக்கிற ராஜா. விசேஷமாய் இந்த நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய போதகர் ஐயாவுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மக்கள் நன்றிகளை ஏறெடுக்கிற ராஜா. எந்த நாளிலும் கூட ஆவியானவர் மகனை மறைத்து ஆவியானவர் நீங்க வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே எத்தனையோ மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து பலனடைகிறோம்ப்பா. பலவீனமாய் ஆண்டவரே நாங்கள் மாறி இருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவருடைய ஆவிக்குரிய வார்த்தையை மன்னாவினால் எங்களை பலப்படுத்தும்படியாக கர்த்தாவே உங்களுடைய வசனத்தினால் எங்களை கர்த்தாவே நீங்க பாதுகாத்து கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்களுடைய வசனம் எங்கள் காண்பதற்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறதப்பா. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அது ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறதப்பா. எங்களை வாழ வைக்கிற வார்த்தையா இருக்கிறது, எங்களை பலப்படுத்துகிற வார்த்தையா இருக்கிறது, எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற வார்த்தையா இருக்கிறப்பா. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிற தாசனையப்பா ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உச்ச தலைவர்கள் உள்ள காண்பதற்கப்பா உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்பி மகனை ஆளுவரே வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. மகனை மறைத்தாப்பா நீங்க பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே இந்த நாள்ல கூட கர்த்தாவே இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உண்மையாகவே இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரொம்ப விசேஷமானவர்கள் என்று என் தேவனே நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. நன்றி செலுத்துகிறப்பா. நான் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவையை தேவன் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. விசேஷமா இந்த நாளிலானவரே பிறந்த நாளை காணுங்க, திருமண நாளை காணுங்க, அவர்கள் விசேஷமான நன்மையான ஆசீர்வாதங்களை காணுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்குமே ஆசீர்வதித்து அவருடைய எல்லைகளை பெரிதாக்கி ஒவ்வொரு கரம் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு இருந்து கர்த்தாவே அவர்களை வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது, தீங்குக்கு விலக்கி வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது. யாபேசை ஆசீர்வதித்த அதே தேவன் குடும்பங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமாக கர்த்தாவே ஆவியானவரே
ஆண்டவரே எங்களை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பா. இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் வந்தவர்கள் வந்தவனமாய் கடந்து செல்லாதபடி கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை கேட்கிற நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அதன்படி நடந்து அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்கள் சபைக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க உயிருள்ள சாட்சியா எங்களை நிறுத்தக்கூடிய உங்களுடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. விசேஷமாய் கர்த்தாவே உமக்கு பிரியமில்லாது உமக்கு சித்தமில்லாது ஆண்டவரே உம்மை வேதனைப்படுத்துகிற துக்கப்படுத்துகிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த வழியை நாங்கள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே வல்லவரப்பா. எல்லாமா இருக்கிற தகப்பனே உங்களுடைய கரத்திலே முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டவரே தடையாய் இருக்கிற பாவம் ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் இருக்கிற எல்லா சாபங்களையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எப்போதே நிர்மூலமாக்கி காட்டுகிறோம்ப்பா. அதனால கட்டப்படுத்துகிறாய் நன்றி ராஜா. பெரிய காரியங்கள் செய்ய பெரிய தேவனே உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வாங்கி நடத்துக, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்ப இயேசு ஜெபித்து ஜீவனுள்ள தகப்பனே.